கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 30 அதனுடைய 11 வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? மன அழுத்தம் என்று பேச விரும்புகிறேன். நான் என்னுடைய வாழ்நாளில் அநேக மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களிடத்திலெல்லாம் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை தான் உங்களிடத்திலே பேசுகிறேன். என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. மன அழுத்தத்தில் உள்ளவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா அதிகமா பேசுனாங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன புலம்புவாங்க தெரியுமா? தேவன் என்னை மறந்துட்டார்னு சொல்லுவாங்க. தேவன் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவாங்க. தேவன் எனக்கு அதை தரலைன்னு சொல்லுவாங்க. தேவன் இதை எனக்கு செய்யலைன்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே அவர் பார்த்துட்டு சும்மாதான் இருக்கிறார்னு புலம்புவாங்க. எனக்கு குழந்தை இல்லைன்னு புலம்புவாங்க. எனக்கு திருமணம் நடக்கலைன்னு புலம்புவாங்க. எனக்கு வேலை கிடைக்கலன்னு புலம்புவாங்க. கடனை அடைக்க வழி இல்லைன்னு சொல்லி புலம்புவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ புலம்பன காரியத்திற்கும் நீ புலம்பாத காரியத்தையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அந்நாள் புலம்புற ஆண்டவற்றை போய் என்னன்னு பாருங்க ஆண்டவரே, ஏதாவது பார்த்து செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு புலம்புறா. ஆனா அவளை ஆனந்த களிப்பாய் தேவன் மாற பண்ணினா. இன்னைக்கு நிறைய அந்நாள் புலம்பிட்டு இருக்கிறையா? ஓ, நிறைய பேர் புலம்புறீங்களா? தனியாவே பேசுறீங்களா? மன அழுத்தத்தினால ஒரு மாதிரி மாறி போயிட்டீங்களா? உங்க சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டுருச்சா? உங்களால சிரிக்க முடியலையா? எதை பத்தியுமே யோசிக்க முடியலையா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் புலம்பல்களை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன். ஆமென். உங்கள் புலம்பல்களை அவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். நிறைய வாலிப பிள்ளைகள், அதுவும் பெண் பிள்ளைகள் புலம்புகிறார்கள். நீட்டு எனக்கு எழுத முடியலன்னு புலம்புறாங்க. என்னால பாஸ் ஆக முடியலன்னு புலம்புறாங்க. எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையேன்னு புலம்புறாங்க. ஆண்டவரே, திருமணம் நடக்கலையேன்னு புலம்புறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் புலம்பல்கள் மாறும், உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணும். எல்லா தடைகளையும் கர்த்தராகி ஆண்டவர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.